வணக்கம் நண்பர்களே. நாம குடிக்கிற டீயோட சிறப்பம்சம் டிராகன் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, இளவரசி போல வேஷம் போட்டு ஏமாத்துற சூனியக்காரி கிட்ட இருந்து நாட்டு மக்களை காப்பாற்றவும் பல வருஷங்களா அடக்கி வச்சிருந்த டிராகனை விடுவிக்கவும் போராடுற ஒரு பொண்ணு சந்திக்கிற ஏகப்பட்ட சவால்களையும், அவளுக்கு உதவி பண்ண சம்பந்தமே இல்லாம வர நல்லவங்களும், இதுக்கு நடுவுல நடக்கிற சுவாரஸ்யமான காட்சிகளும் கூட சேர்ந்து நம்ம ஜாக்கி ஜானும் அர்னால்டும் சேர்ந்து கலக்கிற தரமான படம் தான் அயன் மாஸ்க். இதோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் சைனால வாழ்ற மிகப்பெரிய டிராகனோட கண்ணிமைகள்ல இருக்க முடி ஆலமரத்து விழுது போல பயங்கரமா வளர்ந்து பூமிக்குள்ள பூந்து செடியா முளைச்சுது. அதோட இலைகள் பயங்கரமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால அதை எல்லாருமே பயன்படுத்தினாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம தினமும் குடிக்கிற டீ செடி தான். இதோட மகத்துவத்தை பத்தி உலகமெல்லாம் பரவ தொடங்குச்சு. அதனால அந்த செடியை பாதுகாக்கிற பொறுப்பை மந்திரவாதிகள் கிட்ட ஒப்படைச்சது டிராகன். அவங்க பேரு தான் வெள்ளை மாந்திரீகர்கள். இந்த குழுவோட தலைவர்கிட்டையும் அவர் பொண்ணுகிட்டையும் டிராகன் ஒரு சீலை உருவாக்கி கொடுத்துச்சு. இப்படி இருக்க சூழல்ல தேயிலை செடியை வாங்கறதுக்காக பலரும் பணத்தை வாரி இறைக்க ரெடியா இருந்தாங்க. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்சாங்க கருப்பு மாந்திரீகர்கள். இந்த குழுவோட தலைவி பேரு ரெட்டை முக சூனியக்காரி. அவ பயங்கரமான படைகளை திரட்டி டிராகனோட கண்ணிமைகள்ல இருந்து முடியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா ஏற்கனவே கட்டுப்பாடு இல்லாம வளர்ந்த கண்ணிமைகளால டிராகன் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு டிராகனை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாங்க ரெட்டை முக சூனியக்காரியோட படைகள். அவங்களை எதிர்த்து வெள்ளை மாந்திரீகர்கள் சண்டை போட்டாங்க. ஆனா எதிரியோட படைபலம் அதிகமா இருந்ததுனால இவங்க தோல்வியை தழுவுனாங்க. அப்போ வெள்ளை மாந்திரிகர்களோட தலைவனையும் அவரோட பொண்ணையும் உலகத்தோட இரு முனைகள்ல இருக்க நாடுகள்ல சிறை கைதிகளா அடைச்சு வச்சாங்க. அதுல வெள்ளை மாந்திரிகர்களோட தலைவன் வேற யாரும் இல்ல, நம்ம தலை ஜாக்கி ஜான் தான். அவரே இப்போ இங்கிலாந்து நாட்டோட சிறையில இருக்காரு. இந்த படுபயங்கர சிறைச்சாலையோட தலைமை காவலாளியா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம தலை அர்னால்டு தான். இப்போ ஜாக்கி கூட இரும்பு முகமூடி போட்ட ஒருத்தனும் வயசான ஒருத்தனும் இருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் ரொம்ப கம்மியான சாப்பாடை போட்டு ஏளனமா சிரிச்சிட்டு போறாரு அர்னால்டு. இந்த 3 பேரோட கைகளும் ஒரே சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொருத்தரா தான் போய் எடுக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் வயசானவர் சூப்பை எடுத்து குடிக்கிறாரு. இரும்பு முகமூடி போட்டவன் பிரெட்டை எடுத்து திங்கிறான். ஆனா ஜாக்கி மட்டும் அமைதியா சூரிய வெளிச்சத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. யோ, நீ மட்டும் எப்படிப்பா சாப்பாடு இல்லாம உயிர் வாழ்றன்னு இரும்பு முகமூடி போட்டவன் கேட்க, எனக்கு இந்த சூரிய வெளிச்சம் தான் சக்தியை கொடுக்கும்னு சொல்றாரு ஜாக்கி. சரின்னு முகமூடி போட்டவன் பிரெட்டை சாப்பிட்டு கொஞ்சோண்டு தூளை ஜன்னல் ஓரமா வைக்கிறான். அதை திங்க வர பறவைகளை பிடிச்சி தின்னலாம்னு முயற்சி பண்றான். ஆனா அதுங்க அதிவேகமா பறந்து போதுங்க. அப்போ ஒரு பறவையோட ரெக்கை மட்டும் கீழே விழுது. ஜாக்கி அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த சமயம் ஜன்னல் ஓரமா வெள்ளப்புறா ஒன்று வந்து நிக்க, முகமூடி போட்டவன் டப்புன்னு அதை பிடிச்சி பாத்தியா என்னோட திறமையான சீன் போடுறான். அது சாதா புறா கிடையாது, தூது அனுப்புற புறா. அது காலில் என்னமோ இருக்கு, அதை எடுத்து பாருங்கன்னு சொல்றாரு ஜாக்கி. சரி, என்ன தகவல் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அதை பிரிச்சு படிக்கிறாரு முகமூடி வீரன். ஆனா அதுல எழுதியிருக்கிறது எதுவும் எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு ஜாக்கி கிட்ட தராரு. சரி, என்னவா இருக்கும்னு வாங்கி பார்த்துட்டு எல்லாமே தலைகீழா இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி கீழே தண்ணியை ஊற்றி அதை கண்ணாடி போல பயன்படுத்தி லெட்டரை படின்னு சொல்றாரு. அவர் சொன்னபடி செஞ்சு லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான் முகமூடி போட்டவன். இது ஜானத்தன் கிரீன்ன்றவர் தன்னோட காதலியான எம்மா டட்லிக்கு காதல் கடிதாசி அமைச்சிருக்காரு. இங்கிலாண்டோட தலை சிறந்த தலைவர்கள்ல ஒருத்தரான டட்லியோட பொண்ணு தான் எம்மா. இந்த ஜானத்தன் எம்மாக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது காதல் வயப்பட்டு அவங்க கூட கசமுசா பண்ணிட்டாப்புல. அது தெரிஞ்ச டட்லி ஜானத்தனை விரட்டி அனுப்பிச்சாரு. ஆனா இந்த ஜானத்தனும் சாதாரண ஆளு கிடையாது. தன்னோட அரிய வகை கண்டுபிடிப்பான 5 சக்கர வண்டியை வச்சு உலகத்தோட மேப்பை மிக நுண்ணியமா வரையக்கூடியவர். இவரை பத்தி எனக்கு தெரியும்பான்னு முகமூடி போட்டவன் சொல்றான். இந்த ஆளு ரஷ்யா நாட்டு அதிபரா இருக்க பீட்டர் சொன்னபடி அவங்களோட எல்லை பகுதிகளை வரையுறுத்து மேப்பை ரெடி பண்ணாரு. அந்த பயணத்துல ஏகப்பட்ட அமானுஷ்ய விஷயங்களை சந்திச்சாரு. அதுல கணக்கே இல்லாத கண்கள் கொண்ட பேயை பார்த்தாரு. அதால நம்ம ஆழ் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோன்றத துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம மனுஷங்களை மாதிரி இருக்க அரக்கர்களையும் குட்டி சாத்தான்களையும் நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அதுல ஒண்ணு அவருக்கே தெரியாம வண்டிக்குள்ள பூந்துடுது. இவ்வளோ கஷ்டங்களை கடந்து மேப்பை உருவாக்கி பீட்டரை பார்க்க வந்தா அங்க முக்கிய பொறுப்புல இருக்கவன் மேப்பை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நான் பீட்டரை பார்க்கணும்னு ஜானத்தன் கேட்டா, டேபிள் மேல உக்காந்துருக்காரு அவரு தான் பீட்டர்னு சொல்றான். அட, யாரை ஏமாத்துறீங்க? நான் உண்மையான பீட்டரை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாரு ஜானத்தன். அதை கேட்டு நைஸா அவரை தனியா கூட்டின்னு போய் ஊமை குத்தா குத்தி சிறையில் அடைச்சு வைக்கிறாரு. ஏன்னா இப்ப தலைவர் பொறுப்புல இருக்கவன் போலியான பீட்டரை வச்சு பழப்பு ஓட்டிட்டு இருக்கான். இது தெரிஞ்சதுனாலதான் ஜானத்தன் அடிச்சு மட்டை பண்ணிருக்கானுங்க. அவர் மயங்கி விழுந்ததும் பக்கத்துல இருந்தவங்க போர்வையை பொத்தி பாதுகாக்கிறாங்க. இப்போ இவர் இருக்க நிலைமையை எடுத்து சொல்லி இந்த கடிதாசியை எழுதி அனுப்பிச்சிருக்காரு. ஆனா உண்மையான பீட்டர் இந்த முகமூடி வீரன் தான். அதனால என் சீலை வச்சு இந்த டட்லி கிட்ட நாம உதவி கேட்போம்னு சொல்றான்.
அவரால் தான் நம்மளை விடுவிக்க முடியும்னு சொல்லி பின்குறிப்பை எழுதி புறா மூலமா தூது அனுப்புறான். அது கரெக்டா போய் எம்மா கிட்ட சேர்ந்துருது. உடனே அந்த லெட்டரை படிச்சு அவங்க அப்பா கிட்ட உதவி கேட்கறாங்க எம்மா. சரி, நான் ரஷ்யால இருக்க நம்ம சொந்தக்காரர் மூலமா உன் புருஷனை விடுவிக்க சொல்றேன். இங்க இருக்க பீட்டரை விடுவிக்கிற வேலையை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு டட்லி. அந்த சமயம் சிறைச்சாலையில இருந்த ஜானத்தனுக்கு உதவி செஞ்ச மர்ம நபருக்கு நன்றி சொல்லும் போது வேணும்னே அவரை தூக்கிட்டு போய் சவுக்கால் அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டட்லியோட சொந்தக்காரர் ஜானத்தனை விடுவிக்க சொல்லி அங்க இருக்க தலைமை அதிகாரி கிட்ட கேட்கிறாரு. அங்க போலி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க தலைமை அதிகாரி வேற வழி இல்லாம ஜானத்தனை விடுவிக்கிறாரு. அப்போ சவுக்கால அடி வாங்கிட்டு இருந்த மர்ம நபரை பார்த்து, நான் மிச்சம் இருக்க எல்லை பகுதியை வரையணும்னா எனக்கு ஒரு உதவியாளர் தேவை, அதுக்காக இவனை என் கூட சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு ஜானத்தன். சரின்னு அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு இந்த ஊர் எல்லையை தாண்டினதோ அவங்க கதையை முடிச்சிருங்கன்னு காவலாளிகள் கிட்ட சொல்றாரு தலைமை அதிகாரி. இது தெரியாத ஜானத்தன் மர்ம நபருக்கு அடிபட்டுச்சான்னு தொட்டு பார்க்கும்போது அவரை தட்டி விடுறாங்க. சரி, நான் கிழக்கு பக்கமா தான் போறேன், நீயும் எனக்கு உதவி செய்ய வரியா? உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு ஜானத்தன். என் பேரு சென்லாங், நானும் அங்கதான் போனோம், அதனால நான் மேல உட்காந்து வண்டியை ஓட்டுறேன்னு சொல்றாங்க. சரின்னு போர்வையும் குடையும் கொடுத்து அனுப்புறாரு. அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிச்சு பனிப்படர்ந்த காட்டுப்பகுதிக்கு வராங்க. அப்போ மரத்தை வெட்டி போட்டு அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை திருட வராங்க வழிப்பறி கும்பல். அப்போ வண்டியை ஆராயும் போது பின்பகுதியில பதுங்கி இருந்த குட்டிச்சாத்தான் வெளியே வருது. அதை பார்த்து இவனுங்க பதறி போற கேப்ல சென்லாங்கு எல்லாரையும் தாக்குறாங்க. சும்மா சரமாரியா குங்ஃபுவை பயன்படுத்தி எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுறாங்க. அவங்களுக்கு துணையா குட்டிச்சாத்தானும் களத்துல இறங்குனதுனால வழிப்பறி கும்பல் தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ ஜானத்தன் இந்த குட்டிச்சாத்தானை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அது குளிர் தாங்க முடியாம நடுங்கிறத கவனிச்சு நம்ம பயணத்துல அதையும் சேர்த்துக்கலாம்னு சொல்றாரு. ஆனா பயப்புள்ள கூண்டுக்குள்ள இருக்க புறாக்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்து நீ வெளியே போன்னு விரட்டி அனுப்புறாரு. உடனே அது போய் சென்லாங்கு பக்கத்துல போத்துனாப்புல உட்காந்துருது. அப்போ இங்க இருக்க நிலைமையை எடுத்து சொல்லி புறா மூலமா தூது அனுப்புறாரு ஜானத்தன். இந்த பக்கம் உண்மையான பீட்டரை விடுவிக்கிறதுக்காக எம்மா சிறைச்சாலைக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம அர்னால்டு கைதிங்க கூட ரணக்கொடூரமா சண்டை போட்டுன்னு இருக்காரு. பெரிய மலமாடு மாதிரி இருக்க ஒருத்தனை அடிச்சு மட்டையாக்கிட்டு, இந்த சிறைச்சாலையை விட்டு நீங்க வெளியே போகணும்னா என் கூட நேர்மையா சண்டை போடணும், அது மட்டும் இல்லாம என்னை தாண்டி இந்த படிக்கட்டோட உச்சிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலைன்னு சொல்றாரு. அதை கேட்டு சைனாவை சேர்ந்த 3 அண்ணன் தம்பிங்க சண்டை போட வராங்க. இந்த 3 பேரும் ஜாக்கி சானை தேடி தான் வந்திருக்காங்க. அவரு இங்க இல்லைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெளியேற முயற்சி பண்றாங்க. சரின்னு அர்னால்டு அவங்க கூட சண்டை போடும்போது 3 பேரையும் அசால்ட்டா சமாளிக்கிறாரு. அந்த சமயம் ஒருத்தனை மட்டும் மேலே ஏற்றி விட்டு மற்ற 2 பேரும் அர்னால்டை சமாளிக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அவனும் எங்கள் அண்ணன் தம்பிங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு கீழே இறங்கி வந்துடுறான். அதை பார்த்து அர்னால்டு, உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உன்னை விடுதலை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் என் கூட பிறந்தவங்க இல்லாமல் என்னால் இங்கேருந்து போக முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறான். அதை வியந்து பார்த்த அர்னால்டு 3 பேரையும் விடுதலை பண்ணிடுறாரு. அவங்க வணக்கம் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மற்ற கைதிங்கள்லாம் ஆவுன்னு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நேர்மையா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு இங்கேருந்து வெளியே போங்கடான்னு அறிவுரை சொல்லிட்டு போறாரு அர்னால்டு. அதே சமயம் ஜாக்கி குங்ஃபு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரு கூட சேர்ந்து பீட்டரும் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ செவரு விரிசல் விடுறதை கவனிச்சு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா அதை உடைச்சிடலாம்னு புரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் அர்னால்டு கிட்ட உண்மையான பீட்டரை பத்தி சொல்லி நான் அவரை பார்க்கணும்னு கேட்குறாங்க எம்மா. ரஷ்யா நாட்டோட அதிபர்லாம் இந்த சிறைச்சாலையில இல்ல, வேணும்னா ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒருத்தருங்க, அவனை பார்க்கலாம்னு கூட்டிட்டு போறாரு அர்னால்டு. அப்போ இரும்பு முகமூடி போட்ட பீட்டரை பார்த்ததும் நான் இவர்கிட்ட தனியா பேசணும்னு கேட்குறாங்க எம்மா. சரின்னு தலைவனும் வெளியே போய் நின்றுடுறாரு. அப்போ இரும்பு முகமூடி போட்ட பீட்டர் கிட்ட என் கணவர் இப்போ சென்லாங்குன்றவர் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் எழுதின லெட்டர்ல நீங்க தான் பின்குறிப்பை சேர்த்ததான்னு கேட்குறாங்க. அப்போ சென்லாங்கோட பேரை கேட்ட ஜாக்கி, அது என் பொண்ணுதாம்மா, அவ நிச்சயமா உங்க காதலரை சைனாக்கு தான் கூட்டின்னு போவா, நாங்க தப்பிச்சு போக உதவி பண்ணீங்கன்னா உங்க காதலரையும் நாங்க காப்பாத்துவோம்னு சொல்றாரு ஜாக்கி. அப்போ இவங்க கூட இருந்த பெருசு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகான பொண்ணை பார்த்ததும் அதிர்ச்சிலேயே இறந்து போறாரு. அதை பத்தி அர்னால்டு கிட்ட சொல்றாங்க எம்மா. அவரு என்ன ஏதுன்னு உள்ள வந்து பார்த்ததும், கொடுத்து வச்ச பெருசு 30 வருஷம் கழிச்சு உன்னை பார்த்து இறந்து போயிருக்கான், சரி இந்த பாடியை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு எம்மாவை கூட்டிட்டு கீழே போறாரு அர்னால்டு. அப்போ காவலர்கள் பெருசை கிண்டல் பண்ணிக்கிட்டே சங்கிலி அவுத்து விடுறாங்க. அதனால ஜாக்கியோட ஒரு கையும் விடுபடுது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு காவலர்களை அட்டாக் பண்றாரு ஜாக்கி. கூட சேர்ந்து இரும்பு மாஸ்க் போட்ட பீட்டரும் தாக்குறாரு. அப்படி இப்படின்னு இன்னொரு கை சங்கிலியையும் அறுத்துப்புட்டு ஏற்கனவே செவுத்துல விரிசல் விட்ட கொக்கியை பயன்படுத்தி அழகா காவலனர் தாக்கி அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அவங்கள தடுக்க வராரு அர்னால்டு. அப்போ இவங்க 2 பேரும் கீழே இறங்கி மற்ற சிறையில இருக்க கைதிகள் எல்லாம் விடுவிக்கிறாங்க. அதனால காவலர்கள் எல்லாரும் அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. அந்த கேப்ல ஜாக்கி டிராகனோட சீலை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ மேல இருக்க காவலன் கூட கத்தி சண்டை போடுறாரு பீட்ரு. அதே போல எம்மாவும் வெளியே போய் இவங்க வர்றதுக்காக வண்டியை ரெடி பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள இருக்க ஜாக்கி கஷ்டப்பட்டு டிராகன் சீலை கண்டுபிடிச்சிடுறாரு. மாஸ்க் போட்ட பீட்டரும் காவலனை அடிச்சு தள்ளிடுறாரு. அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 பேரோட கையில இருக்க சங்கிலியையும் அறுக்க முயற்சி பண்றாங்க.
ஏனியில இருக்க பல்சக்கரம் மூலமா சங்கிலியை அறுத்துட்டு இரும்பு மாஸ்க் போட்ட பீட்டர் தப்பிச்சிடுறாரு. ஆனா பாவம் ஜாக்கி அர்னால்டு கிட்ட மாட்டிக்கிறாரு. உடனே டிராகன் சீலை இரும்பு மாஸ்க் போட்ட பீட்டர் கிட்ட கொடுத்து, என் பொண்ணை கண்டுபிடிச்சு இந்த சீலை அவகிட்ட ஒப்படைச்சிடு, இந்த டிராகன் சீல் தான் உனக்கு வழிகாட்டியா இருக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உடனே பீட்டர் அங்கிருந்து எஸ் ஆகி எம்மாவோட வண்டியில ஏறிடுறாரு. அவரை துரத்திட்டு வந்த காவலர்களையும் உதச்சி தள்ளிட்டு குதிரை வண்டியை வேகமா ஓட்டுறாரு. ஆனா ஒருத்த மட்டும் விடாப்பிடியா பீட்டரை பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே சமயம் அர்னால்டு கூட வெறித்தனமா சண்டை போடுறாரு ஜாக்கி. ஆனா இவங்க சண்டையில ஜாக்கியோட தாடியும் அர்னால்டோட விக்கும் தான் பறகுது. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே சரிக்கு சமமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஜாக்கி அர்னால்டு ஆசையா சேர்த்து வச்சிருந்த ஆயுதங்களை எடுக்கும்போது, தயவு செஞ்சு அதை எடுக்காதப்பா, நாம வெறும் கையிலே சண்டை போடலாம்னு சொல்றாரு அர்னால்டு. அதுக்கு ஒத்துக்கிட்டு அர்னால்டு கூட மோத ஆரம்பிக்கிறாரு ஜாக்கி. இந்த பக்கம் கூடவே தொத்திட்டு வந்த காவலனை கீழே தள்ளிட்டு, நான் சைனாக்கு போக போறேன்னு எம்மா கிட்ட சொல்லிட்டு தனியா கிளம்புறாரு பீட்ரு. துறைமுகத்துல இருக்க ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு நைஸா ரஷ்ய கப்பல்ல ஏறிடுறாரு. இதை பார்த்த எம்மா நானும் ஜானத்தனை பார்க்க கூட வரேன்னு சொல்லிட்டு அந்த கப்பலோட கேப்டனை நைஸா பேசி தனியா கூட்டின்னு போய் பொலன்னு பொலந்து அவரோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கப்பல்ல ஏறிடுறாங்க. அதுல ஏற்கனவே சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான 3 அண்ணன் தம்பிங்களும் ஏறுறாங்க. கரெக்டா கப்பல் கிளம்பும் போது அதோட கேப்டன் அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு. ஆனா பாவம் அவர் இல்லாம கப்பல் போகுது. அதே சமயம் ஜாக்கி அர்னால்டை சமாளிச்சு தப்பிச்சு போலாம்னு பார்த்தா அசால்ட்டா அவர் சங்கிலியை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிடுறாரு. இந்த வாட்டி மேல இருக்க ரூம்ல அவர் கை கால்களையும் சங்கிலியால கட்டி போட்டு நிக்க வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு அர்னால்டு. இன்னொரு பக்கம் செங்லானும் ஜானத்தனும் ரஷ்ய எல்லையை கடந்து போறாங்க. அப்போ அவர் எம்மாவை நினைச்சு கடுதாசியா எழுதிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் கப்பல்ல இரும்பு முகமூடி போட்ட பீட்டரை பார்த்து, இவன் யாரடா கோமாளி போல இருக்கான்னு சொல்லி இரும்பு கூண்டுல அடைச்சு வச்சிடுறாங்க. அப்போ மிகப்பெரிய சூறாவளி வர்றதை கவனிச்சு உடனே கப்பலை திருப்பலாம்னு பார்த்தா, பாய்மரம் இருக்க வேண்டிய இடத்துல பெண்ணோட ஆடைகள் இருக்கிறத பார்த்து, நம்ம கப்பல்ல யாரோ ஒருத்தி பூந்திருக்கா, அவளை உடனே கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி எல்லாரும் தேடுறாங்க. வேற வழி இல்லாம அவங்க கூடவே போன எம்மா எலிய பார்த்து பதறி கத்துறா. அப்போ அவ தொப்பி கீழே விழுந்து தலைமுடி வெளியே தெரிஞ்சதும், நீதானா அந்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. உடனே அவங்க வச்சிருந்த சாவியை எடுத்து இரும்பு குண்டுல இருக்க பீட்டர் கிட்ட போய் உதவி கேட்கறாங்க. அவரு அழகா கதவை திறந்து வெளியே வந்துட்டு மொத்த கும்பலையும் சமாளிக்க ரெடியா நிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள கப்பல் பயங்கரமான சூறாவளியில சிக்கிடுது. உடனே மேல போன பீட்டர், என் பேச்சு கேட்டீங்கன்னா நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி கப்பலை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் சொன்னபடி மிகப்பெரிய அலையை தாண்டி கப்பலை பக்காவா செலுத்தி எதிர்க்க இருந்த டிராகன் தீவோட பாறைகள்ல மோதாம மிக நேர்த்தியா கப்பலை ஓட்டுறாரு. கஷ்டப்பட்டு இந்த சூறாவளியை கடந்து கப்பலை ஒரு நிலைப்படுத்திடுறாரு. அதனால மற்றவங்க எல்லாரும் அவரை மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதல் வேலையா அவர் முகத்துல இருக்க இரும்பு முகமூடிய வெட்டி தள்ளினாங்க. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவரோட முகத்தை கண்ணாடியில பாக்குறாரு பீட்ரு. இது இப்படி இருக்க செங்லானும் ஜானத்தனும் கஷ்டப்பட்டு பாலைவனத்தை கடந்து சைனாவோட எல்லை பகுதிக்கு வந்துடுறாங்க. ஆனா இது வரைக்கும் செங்லான் ஒரு பொண்ணுன்னு தெரியாம தான் நம்மளால பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி லெட்டர்ல வேற எழுதி வைக்கிறாரு. கரெக்டா சீன பெருஞ்சுவரை நெருங்கினதும் அங்கிருந்து தொலைநோக்கி மூலமா பார்க்கும்போது இரட்டை முக சூனியக்காரியோட படை வீரர்கள் அங்க இருக்க விவசாயிகளை கொடூரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜானத்தன், நாம இந்த வழியா போத்தவில்ல, வேற எங்கன்னா போலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு. ஆனா செங்லானு என் மக்களை நான் காப்பாத்தி ஆகணும்னு முடிவெடுத்து ஜானத்தனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அழகா சீன பெருஞ்சுவர் மேல ஏறி அங்க இருக்க காவலர்களுக்கு தெரியாம உள்ள பூந்துடுறாங்க. அப்போ தேநீர் ஏழைகளை வித்த காசை வசூலிக்க இரட்டை முக சூனியக்காரியோட ஆட்கள் இங்க வராங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே பயந்து போய் காசை கொடுத்துடுறாங்க. ஒரு சில பேர் பதுக்கி வச்சாலும் மந்திர சக்தியால கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல பாறாங்கல்லு போல ஒருத்தனும் மின்னல் சக்தி கொண்ட வீரனும் இருக்கான். அவங்கள பார்த்து பயந்து போய் பதுக்குனவங்க எல்லாரும் தங்க காசுகளை கொடுத்துடுறாங்க. அந்த சமயம் டிராகனோட சக்திகள் குறையறதுனால தேநீரோட மகத்துவமும் குறையுதுன்னு சொல்றாரு ஒரு பெருசு. அதை கேட்டு செம்ம கடுப்பாகி உடனே அவரை தூக்கிட்டு போறாங்க. ஆனா கிளர்ச்சியாளர்கள் அவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க செங்லானு. அப்போ தங்க நாணயங்களை வச்சிருந்தவனை பிடிச்சி, நம்ம நாட்டு மக்களை இப்படி சித்திரவதை பண்றியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாங்க செங்லானு. அந்த சமயம் மின்னல் சக்தி கொண்ட வீரன் சுத்தி இருந்த ஆயுதங்களை ஒன்னு சேர்த்து கிளர்ச்சியாளர்கள் மேல வீசுறாரு. அடுத்ததா சத்தத்தை எழுப்புற வீரன் எல்லாரோட காதையும் பதம் பார்த்துடுறாரு. அதனால கிளர்ச்சியாளர்களோட சேர்ந்து செங்லானும் பாதிக்கப்படுறாங்க. உடனே தங்க நாணயத்தை வச்சிருந்தவன் அங்கிருந்து தப்பிச்சு போறான். அடுத்ததா நெக்லா பேசின அந்த பெருசையும் தட்டி தூக்கிட்டு போறாங்க. அப்போ கிளர்ச்சியாளர்களோட தலைவியா இருக்கவ செங்லானை பார்த்ததும், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சொல்லி அவளை தாக்க வரா. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல, ஆனா என்னால உன்னை திருப்பி அடிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள தடுக்கிற வேலையை பாக்குறாங்க செங்லானு. அதே சமயம் ஜானத்தனை வண்டியோட சேர்த்து தூக்கிட்டு போறாங்க. இந்த கோட்டை பக்கமா போறத பார்த்து அவரு பதறி போறாரு.
அந்த சமயம் தங்க நாணயங்களை கொண்டு வந்தவன் ரெட்டை முக சூனியக்காரி இருக்க இடத்துல தூக்கி வீசுறான். அவங்க கிட்ட நான் உண்மையான இளவரசியை பார்த்தேன்னு சொன்னதும் செம்ம கடுப்பாவறாங்க. உடனே அந்த இளவரசி போல இருக்க முகமூடியை எடுத்து மாட்டிக்கிட்டு ஜானத்தனை சந்திக்க வராங்க. யார் நீ, எதுக்காக இங்க வந்தன்னு கேட்டா, நான் உலகத்தோட மேப்பை வரைகிறவன், டிராகன் தேர்வு செஞ்ச வெள்ளை மாந்திரிகர்களோட இளவரசி நீங்க தானே, அதனால உங்களையும் அந்த டிராகனையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி என் அல்ல கையா இருக்கிறவன் உங்களை போலவே இருப்பான்னு சொல்லி ஓவியத்தை காட்டுறாரு. அப்போ உடனே அவ கதையை முடிச்சாகணும்னு சைலண்டா உத்தரவிடுறாங்க. அடுத்ததா வெளியே போய் என்னை எதிர்த்து யார் செயல்பட்டாலும் அவங்களுக்கு மரண தண்டனை தான் சொல்லி நெக்கலா பேசின பெருசை டிராகன் மூலமா தண்டிச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அதை பார்த்த செங்கலானு என்னை கைது பண்ணதும் என் முகத்தோட அச்சை எடுத்தானுங்க. அது எதுக்குன்னு இப்பதான் புரியுது. இவ என்ன போலவே முகமூடி போட்டு உங்களை எல்லாரையும் ஏமாத்திருக்கா. ஆனா டிராகனை எப்படி கட்டுப்படுத்திருக்கான்னு தான் தெரியலையேன்னு புலம்புறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சூனியக்காரி கூட இருக்க ஜானத்தனை கவனிச்சு அவர் கூட இருந்த குட்டிச்சாத்தா மூலமா தகவல் அனுப்புறாங்க. அதுல நீங்க பெரிய ஆபத்துல இருக்கீங்க, உங்களை காப்பாத்தணும்னா இந்த அரண்மனையோட வரைபடம் தேவை, அதை எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு எழுதியிருக்காங்க. இதை படிச்சு பார்த்ததும் ரெட்டை முக சூனியக்காரி கிட்ட போய் நான் இந்த ஏரியாவோட வரைபடத்தை வரைஞ்சாகணும், அதுக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு. இதோட உள்ளர்த்தம் புரியாம தாராளமா வரைஞ்சுக்கோன்னு சொல்றாங்க ரெட்டை முக சூனியக்காரி. அதே சமயம் செங்கலானை கூட்டிட்டு போய் இந்த நாட்டு மக்களோட நிலைமையை காட்டுறாங்க அவங்களோட தோழி. அதுல ஒரு சின்ன பொண்ணுகிட்ட டிராகன் சாங்கை பாடுமான்னு கேட்க அவளும் தைரியத்தை கொடுக்கற அந்த பாட்டை பாடுறா. அப்போ சிறைச்சாலையில் இருக்க ஜாக்கி ஜானும் கை கால்கள் கட்டப்பட்டிருந்தாலும் பயங்கரமா பயிற்சி எடுக்கிறாரு. இங்க காவலர்கள் அந்த பாட்டை கேட்க பிடிக்காம ஒழுங்கா வாய முடுங்கறான்னு கத்திட்டு போறாங்க. அதை கேட்டு எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. அடுத்த நாள் காலையில புயலை கடந்து வந்த கப்பல் சீன பகுதிக்கு வந்து சேருது. அதுல இருக்கவங்களை கூட்டிட்டு உள்ள போய் பீட்ரு டிராகன் சீல் மூலமா செங்கலாண்டை தேடுறாரு. இதை கவனிச்ச சின்ன பையன் உடனே ஓடி போய் செங்கலாண்டோட தோழி கிட்ட தகவல் சொல்றான். அதே சமயம் ஜானத்தன் அரண்மனையோட மேப்பை வரையும் போது காவலாளியோட கவனத்தை திசை திருப்பி இந்த இரட்டைமுக சூனியக்காரியோட வீரர்கள் எப்படி செயல்படுறாங்கன்ற ரகசியத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க எந்தவித மாயாஜால வித்தைகளையும் பயன்படுத்தல, எல்லா சக்திகளுக்கும் காரணம் ரசாயன பொருள் தான் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பக்கம் பீட்டரை தனியா தூக்கின்னு போய் இந்த டிராகன் சீல் உனக்கு எப்படி கிடைச்சிது, எங்க அப்பாவை என்ன பண்ணன்னு கேட்கறாங்க செங்கலானு. ஆனா பின்னாடியே துப்பாக்கியை தூக்கிட்டு வந்த எம்மா சென்லாங்க குறி வச்சு நீ யாரு என்ன ஏதுன்னு கேட்கறாங்க. நான் ரஷ்ய சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சு வந்தேன், எனக்கு ஜானத்தன்ன்றவர் தான் உதவி பண்ணாரு, அவர் கூட சேர்ந்து தான் நான் சைனாக்கே வந்தேன்னு சொல்றாங்க. அவர் என்னோட காதலன், அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பொறாமையில சொல்றாங்க எம்மா. அப்போ சென்லாங்கோட தோழி ஆட்களோட வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடுறாங்க. அந்த பக்கம் ஜானத்தன் உளவு பார்க்கறாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட உண்மை முகத்தை காட்டுறாங்க ரெட்டை முக சூனியக்காரி. நீங்க எல்லாரும் இந்த மக்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அந்த டிராகன் முத்திரை மட்டும் கிடைச்சதுன்னா இந்த உலகத்தையே நான் ஆள போறேன், அப்போ எனக்கு உன்னோட உதவி தேவை, அது வரைக்கும் நீ சிறைச்சாலையில கடனை தூக்கிட்டு போறாங்க. ஆனா குட்டிச்சாத்தான் அவர் வரைஞ்சு வச்சிருந்த மேப்பை நைஸா எடுத்துட்டு வந்துடுது. அந்த பக்கம் ஜானத்தனையும் எம்மாவையும் தூக்கிட்டு போய் விசாரிக்கும் போது நானும் உங்க அப்பாவும் சிறைச்சாலையில இருந்தோம், அவரு எனக்கு பல வித்தைகளை சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு சாம்பிளை காட்டுறாரு பீட்ரு. அதை கேட்டு நீங்க டிராகன் முத்திரையை கொண்டு வந்து கொடுத்தது மாபெரும் உதவின்னு சொல்லி பாராட்டுறாங்க. அந்த டிராகன் முத்திரையை கழுத்துல மாட்டிக்கிறாங்க செங்கலானு. அப்போ குட்டிச்சாத்தான் ஜானத்தன் வரைஞ்ச மேப்பை கொண்டு வந்து கொடுக்குது. அதை பார்த்து எல்லாரும் பதறி போறாங்க. இது ரஷ்யா நாட்டில் இருக்க ஒரு வகை ஜந்து, யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க சென்லானு. அதே சமயம் ரெட்டை முக சூனியக்காரின்னு தெரியாம சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சு வந்த 3 பேரும் அவங்க கிட்ட போய் எங்களால மாஸ்டரை கண்டுபிடிக்க முடியல, ஆனா டிராகன் சீல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாங்க. அப்போ உடனே போய் அதை எடுத்துட்டு வாங்கன்னு அண்ணனை மட்டும் இருக்க சொல்லிட்டு 2 தம்பிங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவனுங்க கிளர்ச்சியாளர்கள் இருக்க இடத்துக்கு வந்து செங்கலானை பார்த்ததும் உண்மையான இளவரசி இங்க இருக்கும்போது அங்க யார் இருக்கான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பதான் இங்க நடக்கிற உண்மைகளை சொல்றாங்க செங்கலானு. சரி, எப்படி இந்த நாட்டு மக்களை சூனியக்காரி கிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு கேட்டதும் அவங்களோட மந்திர தந்திரங்களை எதிர்த்து போராட நாம வித்தியாசமான முறைகளை தான் கையாளணும், அதனால மிளகாய் பொடியும் வானத்திலிருந்து தாக்குறதுக்காக அம்ப்ரெல்லாவையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாங்க இளவரசி. அதே போல பீட்ரு ஜானத்தன் வரைஞ்ச மேப்பை பார்த்து எந்த வழியா போகணும்னு கண்டுபிடிச்சு சொல்றாரு. அவர் கூட வந்த மாலுமிகள் தண்ணி கடியில போக பீப்பாயை ரெடி பண்றாங்க. மற்றவங்களாம் சண்டை போட மும்முரமா பயிற்சி எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணதும் ஃபர்ஸ்ட் நான் போய் அந்த சூனியக்காரி முன்னாடி நிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட தான் டிராகன் சீல் இருக்குன்னு அவன் நம்புறா, அதை வச்சு போக்கு காட்டுறேன்னு சொல்றாரு பீட்ரு. அதன்படி பல பேர் குடைகளை ரெடி பண்ணி தேநீர் இலைகளை பறிக்க போறாங்க. இளவரசி கப்பல் மாலுமிகளோட சேர்ந்து தண்ணி கடியில போறாங்க. பீட்ரு மிச்சம் இருக்கிறவங்களை கூட்டிட்டு ரெட்டை முக சூனியக்காரியை சந்திக்க வராரு. அவங்க பீட்ரு கிட்ட தனியா பேசணும்னு கீழே அழைச்சிட்டு போறாங்க. மற்றவங்களை ஜானத்தனோட மரண தண்டனையை பார்க்க அழைச்சிட்டு போனதும் அதுல இருக்க எம்மா ஜானத்தன் என்னோட கணவர்னு கத்துறாங்க. உடனே அவங்களையும் கைது பண்ணி வாயை கட்டி போட்டு மரண தண்டனையை கொடுக்க தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் இந்த குகையில ரெட்டை முக சூனியக்காரியோட ஆட்கள் டிராகனை போல பொம்மை செஞ்சு
அதுல மின்காந்த சக்தி மூலமா ஷாக்கை வச்சு தான் சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இளவரசி கூட வந்த பீட்டரோட அடியாட்கள் பட்டுன்னு களத்துல இறங்கி அவங்கள தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஏகப்பட்ட வீரர்கள் இருக்கிறதுனால சுத்து போட்டு அவங்கள கட்டி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பீட்டருக்கு மயக்க மருந்து போட்ட டீயை கொடுத்து அவரை வசியம் பண்ணி அவர்கிட்ட இருக்க டிராகன் சீலை திருட சொல்றாங்க ரெட்டை முக சூனியக்காரி. இந்த பக்கம் ஷாக்கை வச்சு 2 பேரையும் சாவடிக்க வரும்போது கரெக்டா கப்பல்ல வந்த குள்ள ஒருத்தன் கப்பல் மாலுமிகளை விடுவிக்கிறான். அவங்க சூனியக்காரியோட ஆட்களை அடிச்சு ஜானத்தனையும் எம்மாவையும் காப்பாத்திடுறாங்க. கடைசியா ஷாக்கு வைக்க வந்தவனுக்கே ஷாக்கு வச்சிடுறாங்க. அப்போ ஜானத்தனோட கண்கட்டை அவுத்ததும் எம்மாவை பார்த்து அன்போட கட்டி தழுவ வந்தா பட்டுன்னு கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த நாட்டோட இளவரசி கூட தனியா பயணிச்சிருப்பேன்னு கேட்கறாங்க. ஏமா அது பையன்னு நினைச்சுதாம்மா பயணிச்சேன், ஆனா நான் உண்மையாலுமே உன்னதான் காதலிக்கிறேன்னு சொல்லி முத்தம் கொடுக்க வராரு. அந்த சமயம் குட்டிச்சாத்தா அவங்கள தடுத்து நிறுத்துது. என்னடான்னு பார்த்தா மயக்கம் தெரிஞ்சவன் அவங்கள தாக்க வரான். உடனே அவங்கிட்ட சிக்காம கைத்து பாலம் மேல ஓடுறாங்க. அவன் அதை வெட்டி தள்ளுற வேலையை பார்க்கறான். அதே சமயம் மொத்த கிளர்ச்சியாளர்களும் அம்ப்ரெல்லாவை பேராகிளைடரா பயன்படுத்தி அரண்மனைக்கு வராங்க. அவங்கள தடுக்க வில்வீரர்கள் முன்னாடி வந்து நின்னாலும் மிளகா பொடி போட்டு எல்லாரையும் சமாளிக்கிறாங்க. இப்படி மொத்த கும்பலும் ஒன்னா சேர்ந்து சூனியக்காரியோட படைகளை தாக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்க விஞ்ஞான கருவிகள் மூலமா அசால்ட்டா தாக்கி சம்பவம் பண்றாங்க. ஆனா பீட்டரோட ஆளுங்க உள்ள பூந்து எல்லாத்தையும் சதைச்சு தள்ளிடுறாங்க. அதனால சக்திகளை யூஸ் பண்ற கேங்கு செயலிழந்து போகுது. அவங்கள டப்புன்னு அடிச்சு தள்ளிட்டு கோட்டையை கைப்பற்ற வேலையை பார்க்கறாங்க. அப்போ சத்தம் போட்டு எல்லாரையும் அலற விடுறவனை குள்ளமா இருக்கிறவன் பட்டுன்னு உள்ள பூந்து ஒரே இடத்துல இடிச்சிடுறான். அதனால பாவம் கதி கலங்கி கீழே விழுந்துடுறாரு. இது இப்படி இருக்க செங்கலானே டிராகன் சீலை எடுத்துட்டு போய் உண்மையான டிராகனை பார்த்து அங்க இருக்க மந்திர பொட்டியில சீலை வச்சிடுறாங்க. அதுல இருந்து கவச உடைகள் வெளியே வருது. அதை மாட்டிக்கிட்டு டிராகனை விடுவிக்கிற வேலையை பார்க்கறாங்க. இதே சிறைச்சாலையில் இருக்க ஜாக்கி உணர்ந்து குங்ஃபு பயிற்சி பண்ணும்போது இங்க டிராகன் உயிர் தெழுது. அதோட கண்ணில் இருக்க முடிகளை வெட்டி விட்டது ரொம்ப வருஷம் கழிச்சு அது கண்ணு துறக்குது. உடனே சங்கிலிகளை பேத்து சுதந்திரமா பறக்குது. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பாறாங்கல்லு வீரனை கீழே விழ வச்சு அவனை சுத்தி இருக்க கவசத்தை சதைச்சிடுறாங்க. அதே சமயம் ரெட்டை முக சூனியக்காரி பீட்டர் கிட்ட இருக்க டிராகன் சீலை தேடும்போது என்னை எந்த விஷயத்தாலையும் மயக்கிட முடியாதுமான்னு சொல்லி அவங்க கழுத்துல கத்திய வச்சு மேல போறாரு. ஆனா சிறைச்சாலையில இருந்து வந்த 3 பேர்ல ஒருத்தன் பீட்டர் கழுத்துல கத்திய வச்சு இளவரசியை காப்பாத்துறோம்னு நினைச்சு சூனியக்காரியை விடுவிச்சிடுறான். அப்போ அவளோட ஆளு இங்க இருக்க நிலைமையை வந்து எடுத்து சொன்னதும் அப்போ இது வரைக்கும் சேர்த்து வச்ச தங்க நாணயங்களை நம்ம வண்டியில ஏத்து உடனே இங்க இருந்து தப்பிச்சு போலாம்னு சொல்றாங்க. அந்த சமயம் 2 தம்பிங்களும் உள்ள புந்து இந்த சூனியக்காரியை பத்தின உண்மைகளை சொல்லிடுறாங்க. அவரு நெசமான திரும்பி கேட்கும்போது பட்டுன்னு நெஞ்சில கத்தியை குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இதுல ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்லி அவரோட அல்லக்கையும் கீழே தள்ளி விடுறாங்க. இன்னொரு பக்கம் டிராகனை கூட்டிட்டு இளவரசி வெறித்தனமா வராங்க. அப்போ ஹாட் ஏர் பலூன் மூலமா பறந்து போன சூனியக்காரியை பார்த்து பட்டுன்னு அவங்கள தாக்கி கீழே தள்ளுறாங்க. டிராகன் அதுல இருக்க தங்க காசுகள் எல்லாத்தையும் செதற விட்டு வானத்தை நோக்கி பறந்து போகுது. அப்போ இளவரசி சூனியக்காரி கூட மோத ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள சமாளிக்க முடியாம சூனியக்காரி திணறும் போது அல்லக்கைங்க கூட வந்து உதவி பண்றாங்க. ஆனா 3 பேரையும் இளவரசி பக்காவா தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க கழுத்துல இருக்க டிராகன் முத்திரையை எடுத்து அழகா சூனியக்காரி கிட்ட கொடுத்துடுறாங்க. இனிமே உங்க உதவி தேவையில்லைன்னு சொல்லி அந்த 2 அல்லக்கைங்களையும் கீழே தள்ளி விட்டுடுறாங்க சூனியக்காரி. அப்போ மொத்த கும்பலும் மேல வந்து சேர ஏற்கனவே வேஷத்துல இருக்க சூனியக்காரி உண்மையான இளவரசியை பத்தி இவங்க தான் சூனியக்காரின்னு ஏமாத்திடுறாங்க. பீட்டரும் டிராகன் சீலை இளவரசி கிட்ட தான் கொடுத்தேன்னு சொன்னதுனால சூனியக்காரியை தான் உண்மையான இளவரசின்னு சொல்லிடுறாரு. உடனே கிளர்ச்சியாளர்கள்லாம் உண்மையான இளவரசியை சூனியக்காரின்னு நினைச்சு கைது பண்றாங்க. ஆனா ஜானத்தன் கூட வந்த குட்டிச்சாத்தான் பட்டுன்னு கரெக்டான இளவரசியை கண்டுபிடிச்சிருது. அதை பார்த்து ஜானத்தன் கத்தும்போது சூனியக்காரி கொண்ட ஊசியால தாக்கிடுறாங்க. அவரு நெஞ்சில குத்து வாங்கி சரியும் போது எம்மா கதறி கத்துறாங்க. உடனே சூனியக்காரி உண்மையான முகத்தை காட்டி டிராகன் சீல் மூலமா டிராகனை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. அந்த சீலை குட்டிச்சாத்தான் வாங்கிட்டு பறந்து போகுது. உடனே கொண்ட ஊசியால அதையும் தாக்கிடுறாங்க. அப்போ டிராகன் கிட்ட வரும்போது இளவரசி அது மேல பாஞ்சி பக்காவா குட்டிச்சாத்தானை காப்பாத்திடுறாங்க. ஆனா சூனியக்காரி டிராகன் சீலை பிடிக்க எகிரி குதிக்கிறாங்க. அதை எடுத்து டிராகன் என்ன காப்பாத்துன்னு கத்தினாலும் அது கிட்ட கூட நெருங்க மாட்டேங்குது. பாவம் பரிதாபமா கீழே விழுந்து இறந்து போறாங்க சூனியக்காரி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் வானத்தை நோக்கி பறந்து போகுது டிராகன். அடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற வேலையை பார்க்கறாங்க இளவரசி. அவங்கள காப்பாத்த உறுதிமொழி எடுக்கிறாரு அண்ணன். அதே போல நெஞ்சில குத்து வாங்கின ஜானத்தன் நல்ல வேலையா இறந்து போல. ஏன்னா அவர் கழுத்துல மாட்டிருந்த லாக்கெட் தான் அவரோட உயிரை காப்பாத்திருக்கு. அப்போ எம்மா அவங்க அப்பாவுக்கு கடிதம் போட்டு ஜாக்கியை விடுதலை பண்ண சொல்லி உதவி கேட்கறாங்க. அந்த உத்தரவை வாங்கினதும் அர்னால்டு அழகா ஜாக்கியை விடுதலை செய்யறாரு. அவர்கிட்ட டிராகன் ஏதோ விடுதலை அடைஞ்சிருச்சாமேன்னு அர்னால்டு கேட்க உடனே கையில மாட்டிருந்த சங்கிலியை உடச்சி தள்ளிட்டு கெத்தா நிக்கிறாரு ஜாக்கி. சரி நானும் அந்த டிராகனை பார்த்தாகணும்னு அர்னால்டு கேட்க அவரையும் சைனாக்கு கூட்டிட்டு வர்றாரு ஜாக்கி. அங்க இருக்க சின்ன பசங்களுக்கு டிராகனை பத்தின கதைகளை சொல்லிட்டு போய் படிங்கன்னு விரட்டி அனுப்புறாரு. சரி என் கண்ணுக்கு டிராகனை காட்டுப்பான்னு அர்னால்டு கேட்க
இங்க இருக்க எல்லா இடத்துலையும் நீ டிராகனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அலைகள்லையும் சரி மலைகள்லையும் சரி வானத்தில் இருக்க மேகங்கள்லையும் சரி எல்லாத்துலேயுமே டிராகன் இருக்குன்னு காட்டுறதோட படம் முடியுது. தலைவன் இந்த மாதிரிலாம் படம் நடிச்சிருக்கான்னு எனக்கு இப்போதான்ப்பா தெரிய வருது. இந்த படத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.